இப்போ நான் செவ்வாய்க்கிழமை சாப்பிடாம இருக்கேன்னா நான் விளையாட்டா கேட்டேன் முருகர்கிட்ட. இப்பயும் வந்து செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா என்ன அறியாம சாப்பிடுறதுக்கு போது என் கூட இருக்கு சார், நீ டியூஸ்டே அப்படி சாப்பிடாம இருங்க. நான் என்ன முருகர்கிட்ட சவால் விட்டு கேட்டேன் கொஞ்சம் திமிராவே, இது எனக்கு செஞ்சு கொடுத்துரு முருகா, செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாவே நான் வந்து ஒரு வேளை சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை வேண்டிட்டு வரேன். செவ்வாய்க்கிழமை நடந்ததுனால அதுக்கப்புறம் முருகர் கொடுத்த வாக்கு அது எந்த காரணமும் இருக்கும், அதனால நான் சாப்பிடாம இருக்கேன். பட்டினியா இருந்து பக்தியை காட்டுன்னு எந்த இடத்துலையுமே சொல்லுங்க. முருகர் உங்களோட உள்ளன்பை மட்டும்தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, அதுவே வருத்தமாக இருக்கு. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நீங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகரை போய் பார்க்க முடியும். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற முருகனை போய் தேடி பார்க்க முடியும். பாத யாத்திரை போகும்போது கூட ஏன் சாப்பாடு தராங்க, சாப்பிட்டு சக்தியாக போய் முருகனை பார்க்கணுன்ட்டு. அதுதான் நீங்க உணவு வந்து என்னைக்குமே நம்ம வந்து பட்னியாவோ இல்லை வந்து நான் சாப்பிடாம இருக்க அப்படிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பால் பழமாவது சாப்பிடுங்க. கடுமையான விரதம் இருக்குள்ள முருகன் நம்மளை விடவே மாட்டாரு. நீங்க போய் அவர்கிட்ட 2 சொட்டு கண்ணீர் விடுங்க. நீங்க பட்னியா இருந்து ஏன் பண்ணிட்டீங்க, 2 சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா முருகர் உங்களுக்கு இறங்கி வந்து கொடுத்துருவாரு. நீங்க வந்து வயிற்று பட்னியெல்லாம் போடாதீங்க. நீங்க வயிறு பட்னியா போட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா